ஹாய் காய்ஸ், நாம் இன்னைக்கு பட்டி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம ஹீரோயினி ஒரு ஏர்லைன்ஸில் வேலை செய்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ளைட் இருக்குல்ல, அதை வந்து கீழே டேக்கப் ஆகணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி வந்து நம்ம புதுசாக இப்போ தான் நம்ம ஹீரோயினி ஏர்லைன்ஸில் சேர்ந்துருப்பாங்க. கேப்டன் கிட்டே பேசுவாங்க. கேப்டன் வந்து நம்ம ஹீரோவாக தான் இருப்பார். அவர் வந்து நீங்கள் வந்து புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அறிமுகமாவாங்க. 2 பேரும் கமெண்ட்ரி பண்ணிக்குவாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து இன்னொரு ஃப்ளைட் இருக்குல்ல, அதுக்கு வந்து எனக்கு கனெக்ட் பண்ணுங்க சொல்லிவிட்டு அதோட கேப்டன்கிட்ட பேசி அதை வந்து டேக் ஆஃப் பண்ணி அது மேலே பறக்க ஆரம்பிக்குது. இவங்க வந்து ஷட் டவுன் பண்ணி நிறுத்தணும் வண்டியை, வந்து வீல்லாம் ஓப்பன் பண்ணி. அப்போ அந்த விஷயத்தில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டு அந்த இடத்துல ஹீரோயினி வந்து அவங்க மேலே ஒரு காதல் ஏற்படுது அந்த கேப்டன் மேலே. கேப்டன் யாருன்னே நம்ம ஹீரோயினிக்கு தெரியலை. அவருடைய பேர் 50 வயசு கூட இருக்கலாம், அவருடைய பேர் என்னன்னு கூட தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இன்னொருத்தவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க ஃப்ரெண்டு. அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவர் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ட்ரீமு பாயாக இருப்பார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிங்கிற நம்ம ஹீரோ வந்து எதிர்பார்த்து பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசான கேரக்டர் தான் முதல்ல காட்டுவாங்க. அவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு வந்து கிண்டல் பண்ண, அப்புறமா தான் நம்ம ஹீரோவை வந்து ஒரு சூப்பராக காட்டும்போது அப்போ 2 பேரும் வந்து பிடிச்சி போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்குது. இவர்கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஒரு காஃபி ஷாப்பில் அவர் உட்காந்துருப்பார். அந்த இடத்துல போய் பேசலாம் அப்படின்ட்டு போவாங்க. ஷாப்பில் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பிரச்சனையால் இருப்பார். எரிச்சல் விட்டுற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கடுசாக பேசிடுவார். அந்த நேரத்தில் நம்ம போனால் சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவரை பார்த்துட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. போகிற வழியில் ஒரு பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினியை சில பல பேர் கடத்துவாங்க. கழுத்தில் ஒரு இதெல்லாம் போட்டு மயக்க மருந்தெல்லாம் செலுத்தி கடத்துவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் பேக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. படத்தில் வந்து அப்படி தான் காட்டுவாங்க. நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிடுறேன். ஹீரோ வந்து சிங்கிள் தான், நம்ம ஹீரோயினி சிங்கிள் தான். ஹீரோவுக்கு வந்து ஒரு அங்கிளும் கூட இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருப்பார். அவருக்கு வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, நல்லா ஜாலியாக யாரையாவது போட்டு மிதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார் அங்கிள். அவரு கூட நம்ம ஹீரோ வந்து சேர்ந்துக்கிட்டு நைட்டில் வந்து பப்புக்கு போகிறது, இந்த மாதிரியெல்லாம் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஒரு ஆஸ்பத்திரியில் அவங்கள வந்து கடத்திட்டு போகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பல பேர் வந்து இவங்களுடைய கிட்னியை ஏதோ ஒரு உறுப்பை திருறதுக்காண்டி தூக்கிட்டு போகிறாங்க. அது வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஆனால் அவங்கள மயக்க ஊசி போட்டு பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க வந்து திடீர்னு ஒரு மூச்சுத்திணறலாகி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஏர்லாம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி ஹார்ட்டில் வைப்பாங்கள்ல, ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி கொடுப்பாங்க. கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க டெடி வந்து ஒரு பக்கத்தில் இருக்கும். அந்த டெடிக்குள்ளே அவங்களோட ஆத்மா வந்து அந்த டெடிக்குள்ளே போயிடும். ஆனால் அவங்க உடல் வந்து இருக்கும். அது வந்து 100% வந்து ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி மிஷின்லேயும் காட்ட ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோயினி பேர் பல்லவி. பல்லவி பார்த்திங்கன்னா டெடி பேருக்குள்ளே போயிடுவாங்க. அந்த பொம்மை டாய்ஸ்குள்ளே போயிடுவாங்க. முழிச்சு பார்த்தா எப்படா நம்ம இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு, தன்னுடைய உடம்பே இது இல்லையே, தன்னுடைய உடம்பை எங்கேயோ கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அவங்களுடைய பாடியை வந்து தூக்கிட்டு போகிறாங்க ஒரு ஆம்புலன்ஸில். அவங்களுடைய உடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே அவங்களும் வந்து போகிறாங்க. அந்த ஆம்புலன்ஸில் ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறப்ப அதை ஒரு கண்டெய்னரில் ஏற்றிடுறாங்க. அது கூடவே இவங்களும் டெடியை வந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. அவர் ஒரு காரில் பறந்து போயிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து டெடி வந்து வருது. ஆம்புலன்ஸ் வந்து இறக்கி விட்டுட்டு அந்த ஒரு கண்டெய்னரில் ஏற்றுறதுக்கு அந்த பாடியை கொண்டு போகிறப்ப அந்த டெடி வந்து காருக்கு முன்னாடி வந்து விழுவும். அப்போ அந்த டெடியை பார்த்துட்டு காருக்குள்ளே ஏற்றிக்குவாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரிங்க்ஸு, அவங்க அங்கிள்லேருந்து எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. டெடியை ஏற்றிட்டு அவங்களோட வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோயினியை. வீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினை வந்து டெடியை வந்து ட்ரை பண்ணோம். ஆனால் இவங்க வந்து யாருமே அதை காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை. அவங்க வந்து தூக்கத்திலே இருக்கிறாங்க. சரி, நமக்கு ஹெல்ப் பண்ண ஒரு சின்ன பையன் ஒருத்தன் தான் ஃபோன் கொடுத்துருப்பான் டெடிக்கு, நம்ம ஹீரோயினிக்கு. அவங்ககிட்டையாவது பேசி நம்மளோட கவலையை சொல்லலாம் அப்படின்ட்டு நைட்டெல்லாம் உட்காந்துட்டு அவன்கிட்ட பேசி அதோட கவலையை வந்து போக்கிக்குது. காலையில் விடிஞ்சதும் ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயினை வந்து சொல்கிறாங்க, நான் டெடிக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். என்னோடய பாடி வந்து அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வேறு பக்கம் எங்கேயோ கண்டெய்னர்லாம் மாற்றி போய்கிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் தான் நான் உங்களை பார்த்தேன். அவங்க நைட்டில் வந்து பார்த்தனால நீங்கள் சரியான வேறு மூடில் இருந்தீங்க, என்னை பேசவே விடலை. இப்போ தான் தெளிவாக இருக்கீங்க. என்னை எப்படியாவது என்னோடய பாடிஸோடு என்னை இணைச்சிருங்க
அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுக்காண்டி நம்ம ஹீரோயினி உடலை வந்து அந்த கண்டெய்னரை தேடி அலைய ஆரம்பிப்பாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த கப்பல் துறைக்கு போவாங்க. அந்த துறைமுகத்துக்கு போகிறப்ப அங்கே உள்ள கண்டெய்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். 2 ஸ்டிக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஏரில் அனுப்பிடுவாங்க. ஏரில் வந்து எங்கே போகுதுன்னா ஹாங்காங் போகுது. நம்ம டெடியோட பாடிஸ் இருக்குல்ல, 2 பேருமே வந்து ஹாங்காங் போயிடுறாங்க. என்னை எப்படியாவது காப்பாற்று, நான் இப்போ ஹாங்காங்கில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டெடி வந்து ஃபோனில் வந்து சொல்லிடும். அங்கே போன அந்த பார்சலை பிரித்து பார்ப்பாங்க. பார்த்தோன்னே இதில் ஒரு டெடி பேர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாய்ஸை தூக்கிறின்னு எரிஞ்சிட்றாங்க. ஆனால் அது உயிரோடு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியலை. அப்புறம் இந்த இன்னொரு பாடி இருக்குல்ல, இன்னொரு ஸ்டிக்கர் ஒட்டினது, அதை வந்து எடுத்துக்கிட்டு அவங்களோட ஆப்ரேஷனுக்கு தேவை இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஹாங்காங் வரணும். அதனால் எப்படிடா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஏதோ ஒரு மருந்து ஒன்று காமிக்கிறாங்க. அந்த மருந்தை வந்து அங்கே இல்லீகலாக வந்து சப்ளை பண்ணி அந்த வில்லன்களை ஒரு அறிமுகப்படுத்தி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்தை இவரே எடுத்துகிட்டு வந்து இல்லீகலாக அங்கே சப்ளை பண்ணி அவர்கிட்ட பேசி ஏதாவது இது கிடைக்குமா, நம்மளோட ஹீரோயினோட பாடி அங்கே தான் இருக்கும், இவங்க தானே இல்லீகல் வேலை பார்க்குறாங்க, எப்படி இவங்க தான் வச்சுருப்பாங்க ஹாங்காங்கில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்காண்டி நம்ம ஹீரோ அங்கே வராரு. அவங்களும் டீல் ஓகே, உன் பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு, நீ என்கிட்டலாம் எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டு காலை கண் பண்ணிட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோ வந்து இவங்களை தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. டெடி பேர் எங்கே இருக்குது, நம்ம ஹீரோயின் எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. கூடவே பார்த்திங்கன்னா இவங்க கூட இன்னொரு ஏர் ஹோஸ்டர்ஸ் ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களும் நம்ம ஹீரோ மேலே ஒரு லவ்வாக தான் இருந்திருப்பாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா டெடி வந்து எங்கடா அப்படின்னு பார்த்தா ஒரு கோயிலில் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உடல் வேணும், என்னை உடலை காப்பாற்று சாமி அப்படி சொல்லிட்டு சாமிக்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறப்ப அங்கே ஒரு டெலிஃபோன் இருக்கும். ஒரு பையனும் ஆடிக்கிட்டு இருப்பான். அவங்க கூட ஒரு சின்ன ஒரு ஆட்டத்தை காசு வந்து போட்டிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு $1 வந்து தேவைப்படும் ஃபோன் பேச. அப்போ நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்ல வரப்ப இவங்கள வந்து பார்சல்லாம் பிரித்தாங்களா டெடியை, அந்த வில்லை வந்து அந்த இடத்துக்கு வந்தோடனே அதை பார்த்துட்டு நம்ம டெடி என்ன பண்ணோம், அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிடும். அங்கே நமக்கு யாரா இங்கே கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ அங்கே அந்த பூத்துக்கிட்ட வராரு. அப்போ தான் அந்த வில்லை வந்து நம்ம டெடியை வந்து பார்த்து துரத்த ஆரம்பிக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து டெடி பேரை காப்பாற்றுறாரு. ஹீரோயின் உடல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள சில பேரை வந்து விசாரித்து அவங்க எங்கே வச்சுருக்காங்கன்னு தகவலை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பப்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட காட்சியும் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு பப்புக்கு போகிறாங்க. போயிட்டு ஒருத்தவனுக்கு கால் பண்ணி அவன் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஃபைட் ஒன்று நடக்குது. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்ச இவங்களோட பெரிய வில்லை இருக்கான்ல, அவனுக்கு வந்து ஒரு காலை பண்ணி இந்த மாதிரிலாம் நடக்குது பாஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களை பார்க்குறதுக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது, உங்கள்கிட்ட டீல் வச்சுருக்க ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மிரட்ட சொல்லியிருப்பார் இன்னொருத்தனை. நான் வந்து டீலராக வந்து அவன்கிட்ட பேசணும்னு சொல்கிறப்ப அவன் யார் என்ன அப்படின்னு அவனோட ஃபோட்டோ அனுப்பு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. அந்த ஃபோட்டோவை வச்சு அவரை பற்றி விசாரிக்கிறாரு. இவர் ஒரு கேப்டன் அப்படின்னு நம்ம வில்லன் கண்டுபிடிச்சாரு. அப்போ தான் அவருடைய வீட்டுக்கு ஆளுங்களாம் அனுப்புவான் பாருங்கள். அவரோட அங்கிள் இருக்கால சரியான ரவுடி, அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேரையும் வாங்கி அங்கே போட்டு தள்ளிடுறாரு. அங்கிள் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா ஷோல்டர்லேயே சுற்று பார்த்திங்கன்னா அந்த பேர் பார்ட்ஸ், அதாவது அவங்க உடலில் உள்ள உறுப்பை வந்து ஒருத்தவனுக்கு விற்கிறதுக்காண்டி இந்த உடலை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவனுக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவனை வந்து நம்ம ஹீரோ கடத்திடுவார். நீ இவனுக்காண்டி தானே ஆதலியை வந்து கடத்திட்டு வந்த, அவனையே நான் கடத்திட்டேன், அவன் வேணும்னா எவ்வளோ ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீலை போட்டு நம்ம ஹீரோயினையும் அங்கே இருக்க. அப்போ ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஏறி அந்த வில்லனை பின்னாடி கட்டி போட்டுருவாங்க. அந்த ஃப்ளைட்டை ஓட்டிட்டு இவங்க வர்றப்போ பார்த்திங்கன்னா வர வழியிலே அந்த ஃப்ளைட்டில் நிறையா கும்பல் வந்து ஏறி இருக்கும் வில்லனோட கையாளுங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோவை சர மாதிரி அடிக்க ஆரம்பிக்க அங்கே பெரிய ஒரு ஃபைட்டே நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு கட்டத்தில் ஹீரோயினை கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்ட வைக்க அவர் வந்து அடி வாங்குவார். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து என்ன நினைப்பாருன்னு தெரில, எல்லா மாதிரியும் சர மாதிரியே அடித்து அந்த ஏர்ப்ளைன்லேருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவார். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் இணைஞ்சிருவாங்க. அப்புறம் அந்த டெடி இருக்குல்ல, அதை வந்து அந்த வில்லை வந்து சுட்டுறான். அது வந்து ஏரோப்ளேன்லேருந்து கீழே விழுந்து தண்ணியில் விழுந்துருது. அப்போ அதோட ஆவியை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உடலில் சேர்ந்துருது, ஹீரோயினோட உடலில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்து சேர்ந்துடுறாங்க. அதோட அந்த படத்தை வந்து முடிச்சு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. వాళ్ళని ఎప్పటికీ చూడలేవా?
నీ వల్ల నాకు చాలా